சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. அரங்க மதிர விசில் பறக்கவே எட்ரா கொக்கி கூக்கு கூலி இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். சேஃப்டி கேமரா. துப்பாக்கியோட போயிருக்கான். கடைக்கில 3 பேரும் ஜெயில் தான் போய். பொதுவாக சினிமா வெற்றியை வந்து ரெண்டாக பார்க்கணும் சார். ஒன்று கருத்தியல் வெற்றி, இன்னொன்று கமர்ஷியல் வெற்றி. ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு, ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு பிறகு, ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு கருத்தியல் வந்து வெற்றி அடைஞ்ச படங்கள் தான் பேசும். ஆனால் கமர்ஷியல் கருத்தியல் ரெண்டும் சேர்ந்து வெற்றி அடைஞ்ச படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கேட்டால் அது பைசன் எடுத்துக்கலாம். கருத்தியலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த தக் லைஃப் வந்து நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் சார். வந்து சிம்பு நடிச்சிருந்தா நான் உண்மையை சொல்கிறேன், சிம்பு நடிக்க ஒத்துட்டக்கூடாது அந்த படத்தில். ஆனால் நான் சொல்கிறது கேட்டால் பருத்தி வீரனில் பார்த்த அந்த கார்த்தி எங்கே, அந்த கார்த்தி இல்லை. பருத்தி வீரன் பிரம்மாண்ட படைப்பாது. அவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு லாபம் ஏற்றுச்சு இல்லைன்றது நம்ம இந்த லாப கணக்கு நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு 3 பேர் இருக்கிறானுங்க. இது இந்த திரை விமர்சனம் பண்ணுறவங்க எத்தனை கோடி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கலால் இருக்க படத்தை எண்ணி பார்க்குற வேலை நமக்கு இல்லைன்னு வச்சுக்கிறேன். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேக்குவர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்கள் வாழ்க்கையில் பல திரைப்படங்களை பார்த்துட்டு இன்றைக்கி பல படங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. அதில் நிறைய பெஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில் நாங்கள் ஒரு 10 படம் இன்றைக்கி நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். பொதுவாக சினிமா வெற்றியை வந்து ரெண்டாக பார்க்கணும் சார். ஒன்று கருத்தியல் வெற்றி, இன்னொன்று கமர்ஷியல் வெற்றி. சில படங்கள் வந்து கமர்ஷியல் வெற்றி அடையும், ஆனால் கருத்தியலாக வந்து போயிடும். அதே மாதிரி ஒரு சில படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே உள்டாக மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கமர்ஷியல் கருத்தியல் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சேர்ந்து வெற்றி அடைகிறதுன்றது ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, கமர்ஷியலாக வெற்றி அடைஞ்சாலும் நமக்கு எதாவது வரப்போதா, ஒன்றும் வரப்போதில்லை. அது ஆகா ஓகன்னு சொன்ன அவசியம் இல்லை. அதே மாதிரி கருத்தியலாக வெற்றி அடைஞ்சால் அதை வந்து நம்ம வந்து அதோட தாக்கம் நமக்கு இருக்குமே தவிர அதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து நம்ம ஆக்க போகிறதும் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் கடந்து தான் போயிட்டுருக்கோம். சினிமா அப்படி தான் கடந்து போயிட்டுருக்கோம். எல்லா படங்களும் வந்து எவ்வளோ கருத்தியல் படங்கள் வந்து பேசப்பட்டாலும், ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு, ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு, ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு பிறகு, ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு கருத்தியல் வந்து வெற்றி அடைஞ்ச படங்கள் தான் பேசும். கமர்ஷியலாக வெற்றி அடைஞ்ச படங்கள் வந்து நம்ம வந்து மறந்துடும். இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கேயோ கேட்ட குரல் இன்றைக்கி பேசுகிறாங்க, 6 60 வரை பேசுகிறாங்க. ஆனால் அவர் வந்து இன்னும் பல படங்கள் வந்து கருத்தியல் ரீதியாக வெற்றி அடைஞ்ச படங்களை இன்றைக்கி பேசுகிறாங்க. ஆனால் யார் வந்து பார்த்திங்கன்னா வந்து கமர்ஷியலாக வெற்றி அடைஞ்ச படங்களை வந்து யார் வந்து அதை பற்றி பேசுகிறாங்க? ரஜினிகாந்த் என்றைக்குமே பேசுவாங்க. ரஜினிகாந்த் என்றைக்குமே பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டார். ஆனால் அவர் நடித்த ஒரு சில படங்கள் தான் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக வெற்றி அடைஞ்ச படங்களை தான் நம்ம வந்து குறிப்பாக 2025 அந்த தமிழ் சினிமா படைத்த படைப்புகள் வந்து ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் அந்த சின்ன பட்ஜெட்டில் பல வெற்றி படங்களை இந்த வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். இந்த சின்ன சின்ன மூவியெல்லாம் ஒரு பெரிய ஒரு சின்ன பட்ஜெட் இருந்தாலும் ஒரு பெரிய பேசும் பொருளாக இருந்திருக்கு. அதே போல் பெரிய பட்ஜெட் கிட்டத்தட்ட பெரிய நீங்கள் குறிப்பிட்ட பேசின மாதிரி ஒரு 300 கோடி 700 கோடி ப்ராஜெக்ட் எல்லாமே வந்திருக்கு. தோல்வியை தான் தழுவி இருக்குது. இதை எப்படி நம்ம பார்க்கணும்? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். அந்த கமர்ஷியல் வெற்றி, கருத்தியல் வெற்றி இரண்டும் சேர்ந்து வெற்றி அடைகிற படங்களும் 2025 வந்திருக்கு. வெறும் கமர்ஷியலாக வெற்றி அடைஞ்ச படங்களும் இருக்குது, கருத்தியல் ரீதியாக வெற்றி அடைஞ்ச படங்கள். இப்போ கூலி படம் எடுத்திங்கன்னா கமர்ஷியல் வெற்றி தான். அதில் என்ன கருத்தியல் இருக்குது? ஒன்றும் கிடையாது. சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தால் கூட அதில் கருத்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட 700 கோடி வசூல். அதுதான் மெகா ஹிட். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குன்னு கேட்டால் பெரிய ஹிட்டான படங்கள் எல்லாம் வந்து ஒரு கமர்ஷியல் வெற்றி அடைஞ்சது, கருத்தியல் வெற்றி கிடையாது. கருத்தியல் வெற்றி அடைஞ்ச வாழை படத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அவங்க போட்ட பணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10% கூட எடுத்துருக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. ஆனால் வந்து கருத்தியலாக வந்து பல பேர் வந்து உங்களை போன்றவர், என்னை போன்ற நபர்கள் வந்து கருத்தியல் ரீதியாக படங்களை பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பேசியிருக்கலாம். 2 மேடையில் பேசியிருக்கலாம், 2 ஊடகத்தில் பேசியிருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் கமர்ஷியல் கருத்தியல் ரெண்டும் சேர்ந்து வெற்றி அடைஞ்ச படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கேட்டால் அது பைசன் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக சிறை கடைசி படம். அப்போ இந்த
இந்த பைசனாக இருக்கட்டும் வந்து சிறையாக இருக்கட்டும், 2 படமும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பட்ஜெட் படம் கிடையாது. அதுவும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் பைசனை காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது யாரையாவது பெரிய இயக்குனர் வந்து அமீர் மாதிரி ஒரு மிகப்பெரிய சினிமா ஜாம்பவன் அந்த மாதிரி வந்து ஏதோ கிண்டலுக்கு சொல்ல நினைக்கிறீங்க, நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி பிரம்மாண்ட நடிகர்கள், பிரம்மாண்ட இயக்குனர், பிரம்மாண்ட நடிகர்கள் அவங்களெலாம் போட்டு எடுத்து அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக வெற்றின்னு சொல்லலாம், கருத்தியலாக வெற்றின்னு சொல்லலாம். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஒரே ஒரு விக்ரம் பிரபுன்ற ஒரே ஒரு நபரை வச்சு மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு துணை நடிகர்கள் தான் அப்படி வந்து எடுக்கும்போது அவரும் விக்ரம் பிரபுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல கமர்ஷியலாக வெற்றி கொடுத்த நடிகர்னு இன்னும் அந்த லிஸ்ட்டில் வரல. பல படங்கள் நடிச்சிருக்கலாம், பாரம்பரியம் இருக்குது, அவன் தாத்தா நடிகர் அப்பா நடிகர் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன ஒரு கேரண்டி, ஒரு மினிமம் கேரண்டி கொடுக்குற அளவுக்கு கூட வந்து இன்னும் வரல. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டார். இந்த படத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரைட் ஓகே டானாகாரனுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த படம் நல்ல படங்கள் இருக்கலாம், நல்ல படம் கெட்ட படம் அவன் பார்க்குற பார்வையில் இருக்குது சார், நமக்கு அதை பற்றி இல்லை. ஆனால் கமர்ஷியலாக வந்து ஒரு ஹிட் படம் கொடுக்குறவரான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை விக்ரம் பிரபு. ஆனால் இந்த படத்தில் வந்து டானாக்காரனில் ஓரளவுக்கு எடுத்தார், இந்த படத்தில் வந்து நின்ட்டார், ஒரு சிவாஜி குடும்பத்தில் ஒரு வாரிசாக நின்ட்டார்னு சொல்லலாம். அடுத்தது வந்து என்ன ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நடிகர் அப்படின்ற கமர்ஷியலாக வெற்றி கொடுக்கக்கூடியது. அதே சமயத்தில் இந்த படம் வந்து நான் பார்க்குறேன் சிறை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இல்லை, ஒரு விமர்சன ரீதியாக அந்த படங்கள் வந்து மெல்ல மெல்ல பேச அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற விஷயங்கள் பேசும்போது இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி வந்து படையப்பா ரீரிலீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சொன்னாங்க அது ஆரம்பத்தில் என்னங்கன்னா படையப்பா வந்து உண்மையாக அது முதல் நாள் படம் பார்த்திங்கன்னா படையப்பாவில் வந்து ஜேஜேன்னு ஜனங்க வந்துச்சு கூட்டம். சிறை படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் சொற்பமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவல் தாண்டி இன்றைக்கி வந்து அரங்கம் ஃபுல்லாக வந்து நிரம்புறதுக்கு காரணம்னா கமர்ஷியல், அதாவது கேட்டால் வந்து இந்த கருத்தியல் வெற்றி எப்படி கமர்ஷியல் வெற்றியாக மாறுச்சுன்னு கேட்டால் ஊடகங்களில் பேச பலரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து படம் பார்த்துட்டு வரவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இதெல்லாம் வச்சு இன்றைக்கி நான் ஒட்டுமொத்தமாக வந்து நீதித்துறை சார்ந்தவங்களும் வழக்கறிஞர்கள் காவல்துறை சார்ந்தவங்களும் படையெடுத்து போய் பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி அந்த படம் வந்து இருக்குது. அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் கேட்டால் நம்ம விமர்சனம் வந்து நான் தான் முதல்ல அதை விமர்சனம் பண்ணேன். என்னுடைய வீடியோ மட்டும்தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25,000 பேருக்கு மேலே வந்து அந்த வீடியோ வந்து இன்னும் கூட பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்பா நம்ம வந்து விமர்சனம் பண்ணது வந்து ஒரு 25,000 பேர்கிட்ட ரீச் ஆகிருக்கு. அப்படி போயிட்டு அந்த குறிப்பிட்ட ஒரு காட்சியை வந்து சொல்லும்போது அது வந்து பெரிய அளவில் எப்போ சினிமாவுக்கு வெற்றிமாறன் கூட பேசியிருக்கிறாரு, அதில் இருக்க படம் இது வழக்கமாக வந்து ஒரு இயக்குநர்கள் பேசுகிறது தானேன்னு சொல்லி மக்கள் அந்த பார்வை அப்படி போயிடும். வெற்றிமாறனுடைய சிஷியன் எடுத்தால் வெற்றிமாறன் வந்து பார்த்தீங்கன்னா சில காட்சிகளை அவர் சிலாகிக்க தானே செய்வார், அப்படி ஒரு பார்வை இருக்கும். அந்த படத்தில் மூணார் ரமேஷ் கூட உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு அது வந்து இப்போ வந்து அவர் நன்றி சொன்னார். அவர் வந்து பேசினார் என்கிட்ட வந்து நம்ம மாதிரி உங்களுடைய இதை பார்த்தோம் சார், நல்லா பேசினார், ரொம்ப இதுவாக இருந்துச்சு, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு அவர் பேசுனதெல்லாம். எனக்கு என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படத்தை நம்ம வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். எனக்கு எப்பவுமே இந்த சினிமாவில் நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறது கடந்து போயிடலாம், நம்ம கடந்து போயிடலாம் விமர்சனம் பண்ணாமல். படம் நல்லா இல்லையா கடந்து போயிடலாம், இல்லை ரொம்ப மோசமாக அது ரொம்ப உக்கரமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தக்கலை இப்போ கிழிச்ச பாருங்கள் அந்த மாதிரி இறங்கி அடிப்போம். ஆனால் சாதாரணமாக ஒரு முயற்சி இருக்குது, அது படம் வந்து சரியாக பண்ணாமல் விட்டுட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து கோட்டை விட்டாங்கன்னா நம்ம அதை பேசி அது என்ன ஆக போகுது, கண்டிப்பாக அதை நான் கடந்து போயிடுவேன். ஆனால் ஒரு சில காட்சிகள் என் படத்தில் வந்து பிடிச்சிருக்கு, கதை பிடிச்சிருக்கு, அது நடித்தவங்க எல்லாம் வந்து மெனக்கட்டு உழைச்சிருக்கிறாங்கன்னு போய் கேட்டால் அதை பேசலாம். அதுக்கப்புறம் நான் எதுக்கு இந்த ஊடகத்தில் நம்ம பேசணும், கண்டிப்பாக அந்த வகையில் தான் நான் வந்து பேசினேன். மூணார் ரமேஷ் வந்து இந்த படத்தில் மூலமாக அவர் அடுத்த கெரியருக்கு அவர் போகிறார். நீங்கள் பல படத்தை விமர்சனம் வச்சுருக்கீங்க. எங்கள் சைடு நாங்கள் இந்த ஆண்டு ஒரு 10 படம் நாங்கள் டாப் லிஸ்ட்டில் ஒரு எடுத்து வச்சுருக்கோம். அது 100 கோடியிலேருந்து 700 கோடி வரை தொட்டு இருக்கு இல்லையா, அந்த படத்தை மட்டும் நாங்கள் ஒரு 10 படம் வச்சுருக்கீங்க. நீங்கள் இதில் விமர்சனங்களும் நிறைய படத்துக்கு மேலே வச்சுருக்கீங்க, அது நல்லா தெரியும். அதில் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 100 கோடியிலேருந்து 100 கோடியை தொட்ட படங்கள் வந்து இந்த ரெட்ரோ, தக் லைஃப், மதராசி, டியூடு, இதெல்லாம் வந்து இந்த 100 கோடி கமர்ஷியலாக பட்ஜெட். ஆனால் எவ்வளோ போட்டாங்கன்றது ஒரு கேள்வி இருக்குது. 100 கோடி எடுத்துருக்கட்டும், எவ்வளோ போட்டாங்கன்னு இருக்குல்ல, எத்தனை கோடி இந்த படத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை எனக்கு கருத்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த தக் லைஃப் வந்து நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் சார். அதில் வரக்கூடிய வசங்களாக இருக்கட்டும், ஒரு தற்குறித்தனமான அது கமல் நடிச்சிட்டா நம்ம ஆக ஓகோன்னு சொல்லணுமா என்ன, எவன் நடித்தா என்ன சார், படம் நல்லா இருந்தால் நல்லா சொல்லும்,
அது வந்து சிம்பு நடிச்சிருந்தா நான் உண்மையை சொல்கிறேன், சிம்பு நடிக்க ஒத்துட்டுக்கூடாது அந்த படத்தில். ஏன்னா அதில் கருத்தியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கமர்ஷியலுக்காக அங்கேருந்து இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நான் படம் உருவாக்கிட்டேன்னு சொன்னால் அது மணிரத்னம் படம்னா ஆண் வாயை பிறந்து பார்க்கணுமா என்ன? அது படம் வந்து பார்த்தீங்கன்னா அது போட்ட படத்தில் அது வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதையும் கூட வந்து ஒரு 100 கோடி வசூலாகிற அளவுக்கு மக்கள் ஏமாந்துருக்கிறாங்கன்னு ஒன்றா சொல்லலாம். அப்படிதான் சொல்ல முடியும். அந்த 100 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வந்து ஒரு 250 ரூபாயும் இருக்கும், 200 ரூபாயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெட்ரோ ரிலீஸ்க்கு முன்னாடி ரொம்ப பேசப்பட்ட ரெட்ரோ வந்து சார் இப்போது கங்குவா வந்து மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் மூவி, சரிங்களா? எப்படி தக் லைஃப் எப்படி விமர்சனம் பண்ணணுமோ அப்படி தான் நம்ம வந்து கங்குவாவும் பண்ணோம். ஆனால் வந்து அந்த படத்தில் வந்து சில குறைகள் இருக்குது. நம்ம வந்து 100% வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறதுலாம் அப்படியே படத்தில் போய் பார்த்துட முடியாது, அது வேறு. பட் நம்ம போய் பார்க்கும்போது என்னென்னு கேட்டால் வந்து ஒரு பெரிய ஒரு பேராபத்துலேருந்து தப்பிச்சு வந்து இதை பார்க்கும்போது கங்குவா வந்து வெளியே வந்து இந்த படம் பார்க்கும்போது சரி ஓகே பரவாயில்ல அப்படின்றது அது ஓகேன்றார். ஆனால் அதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா கங்குவாவோட மோசமான படம்னு சொல்லி பேசணும்லாம் இருக்கிறான். ரெட்ரோ வந்து ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் சார், அவ்வளோதான். டியூட் மதராசி. பட் எனக்கு தெரிஞ்சு சூர்யா மாதிரியான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கதையை வந்து சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சரியாக இருக்காது. நல்ல கதை எவ்வளோ கதைகள் இருக்குது. நீங்கள் அந்த பிரம்மாண்டன்ற அந்த இதுலேருந்து வெளியே வரணும் சார். நீங்கள் முதல்ல நீங்கள் பிரம்மாண்ட நடிகர், நான் பிரம்மாண்ட படத்தை தான் நான் நடிப்பேன் அப்படின்றதுல வந்து வெளியே வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா போட்டவர்கள் வந்து நடிக்கிறதுக்குனே போகிறதவனுங்க. இல்லை சூர்யாவுக்கு அந்த எண்ணம் இருக்கோ? இருக்கு, நிச்சயமாக. நான் ஒரு 100%. ஐயோ அது மாதிரி தான் நான் நடிப்பேன். அவனுக்கு இருக்குது, விஜய்க்கு இருக்குது, அஜித் இருக்குது. இவனுங்களுக்கெல்லாம் வந்து கேட்டால் நம்மலாம் பெரிய பிரம்மாண்ட நடிகர், நம்மளை நம்பி தான் அந்த சினிமாவே இருக்குன்ற மாதிரி அந்த நினைப்பு இருக்குது இவங்க 3 பேருக்குமே இருக்குது. ஆனால் திரை விமர்சகர்கள் அப்படி சொல்லலை. சூர்யா விட இன்னைக்கு அவங்க தம்பி கார்த்திக் வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு தான் பேசுகிறார். 2 பேரும் நடிப்பில் ஒன்றும் குறையில சார். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய நடிப்புலாம் வேறு. கடந்த கால அமைஞ்ச படங்கள் அந்த மாதிரி. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு சிவகுமார்ன்ற மீன் தொட்டியில் வந்து வளர்ந்த பிள்ளைங்க தானே. அதனால் நடிப்பில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போக முடியாது. அது வந்து கார்த்திகை சொல்ல முடியாது. பட் ஆனாலும் கார்த்திகை சூஸ் பண்ணுற படங்களை பொறுத்து தான் அவங்க நடிப்பை வெளிப்படுத்த முடியும். இப்போ சர்தார் படம் நல்லா இருந்துச்சு, ஆனால் அடுத்தது வேறு காலத்துக்கு போகல. சர்தார் 2ன்னு ஒன்று எடுக்கிறான், அது என்ன ஆகுன்னு தெரியலன்னு வச்சுங்களேன், அது வரட்டும் பார்த்துக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது கேட்டால் பருத்தி வீரனில் பார்த்த அந்த கார்த்தி எங்கே? அந்த கார்த்தி இல்லை. பருத்தி வீரன் பிரம்மாண்ட படைப்பாது அது கிடையாது இல்லை. அப்போது நடிகராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூர்யாவை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா சூர்யா வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர் எடுத்து இந்த இடத்துல ஒரு கிசு சார். என்னென்னா இப்போது முதல்ல வந்து சூர்யாவுக்கும் சரி கார்த்திக் சாருக்கும் சரி அப்பா சிவகுமார் தான் வந்து கதை கேட்டு சூஸ் பண்ணி கொடுப்பாரு இவங்களுக்கு. ஆமாம், கல்யாணத்துக்கு பிறகு வந்து அது ரக்கம் முளைக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பிறகு அதை வந்து சூர்யா பக்கம் ஜோதிகா டேக் ஓவர் பண்ண மாதிரி பேசுகிறாங்க. நிறைய நான் சொல்லுங்கள் சார், பொண்டாட்டியோட வாழ்ந்தவனும் உண்டு, வீழ்ந்தவனும் உண்டு, சரிங்களா? ஆனால் அமைகிற பொண்டாட்டியை பொறுத்து இருக்குது. நான் வந்து ஜோதிகாவை நான் எங்கேயும் நான் குறைய சொல்லவே இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யான்ற ஒரு நடிகை நமக்கு எப்படி கிடச்சான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன தான் மூடி கீடி மறைச்சாலும் சிவகுமார் வந்து ஒரு மகா நடிகன் கிட்ட இருந்தால் 2 பிள்ளைங்களுமே வந்திருக்கிறாங்க. அதை யாரும் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஜோதிகா நடுவில் வந்திருப்பாங்க, அது வேறு விஷயம். சில கதையை தேர்வு செய்யும் போது இவங்க மண்டையில் வந்து அது நிற்கிது. நம்ம பிரம்மாண்ட நடிகர், நம்ம பேன் இண்டியா மூவியில் நம்ம நடித்து அப்படியே வந்து உலகம் முழுசும் போகலாம் தாராளமாக. அதுக்கு நீங்கள் பேன் இண்டியா மூவினா நீங்கள் நடிப்பை வந்து கொணரக்கூடிய படங்கள்லாம் நீங்கள் கதையில் நீங்கள் நடிக்கணும். கதையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு சும்மா இப்படி போட்டு நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா போதும் சார், அப்படி போயிடும். ஒரு படத்தில் வந்து சத்யராஜுக்கு வந்து இங்கிலீஷ்காரன் நினைக்கிற படம், சத்யராஜுக்கு வந்து கதை சொல்லுவார் பாருங்கள், இது துப்பட்டா அப்படின்னு சொல்லி கூட அது சத்யராஜ் பேசுவார் பாருங்கள், பெரிய நடிகர். அந்த மாதிரி ஒரு இவங்களுக்கு அந்த பிரம்மாண்ட நடிகர்ன்ற அந்த எண்ணம் இருக்குது சார். அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க இன்னும் தோல்விகளோடு சந்திப்பாங்க. அதுலேருந்து வெளியே வந்துருங்க. பிரம்மாண்டத்தால் தான் தமிழ் சினிமா நாசமானதுக்கு காரணமே. நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளமும் சரி, நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுறாட்ட அதில் தான் தமிழ் சினிமா காலியாகுது. நீங்கள் முதல்ல வந்து நம்ம ஒன்றே சொன்னோன்னா எனக்கு வைத்தியர் சாப்பிட நீங்கள் எத்தனை கோடி வாங்கினா நம்ம ஒன்றும் கிடையாது. கடைசி நீங்கள் வந்து எங்கே நிற்கிறீங்க? இப்போ அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தேட்டரில் போய் படம் பார்த்து லாஸ் ஆகணும், நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலான்றான். அது ரெட்ரோவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எது வந்தாலும் ஓடிடியில் பார்த்துக்கலான்ற வீட்டை விட்டு மக்கள் எதுக்கும் வரமாட்டான். 200 கொடுத்து ஒரு குடும்பம் படம் பார்க்கறதுக்கு 1000 ரூபா ஆகுது சார். 5 பேர் சேர்ந்து படம் பார்க்கணும், 4 பேர் 1000 ரூபா வெறும் டிக்கெட் மட்டும் ஆகுது. அதுக்கப்புறம் பாப்கார்னு மயிறு மட்டும் இந்த தேட்டரில் வைக்கிற அந்த கண்ட இதே எல்லாம் தான் ஒரு 2000 ரூபா தான் நீ வெளியே வர முடியல. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படம் கொடுக்கணும்ல.
அடுத்த கட்டத்தில் இல்லைனா நீங்கள் என்ன செய்கிறாங்கன்னா டியூட் மாதிரி படம் பார்த்துட்டு இந்த தேட்டரில் இந்த பொண்ணுங்களை கூட்டு போய் ஒதுக்குறானுங்க பாருங்கள், அந்த மாதிரி டியூட் மாதிரி படங்களை எடுத்து அப்படி ஓட்டுறானுங்க கொஞ்சம். ஆனால் அதுவும் நிற்காது. அப்போ இந்த இடத்துல இப்போ இந்த சிறைப்படத்தை வந்து குடும்பமாக வந்து பார்க்குறாங்க. அது என்ன சார் நீங்கள் சொல்லுங்கள்? சிறைப்படத்தை குடும்பமாக வந்து பார்க்குறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி கோர்ட்டுன்னு ஒரு படம் வந்து தெலுங்கு படம், அது டப்பிங் பண்ணி வந்துச்சு. அப்படி ஒரு படத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த 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 போக்சோ சட்டம் வந்து எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து அது எப்படி வந்து அந்த சட்டத்தை பார்க்குறாங்க, எப்படி மிஸ்யூஸ் ஆகுதுன்றத அந்த படத்தை வந்து போக்சோ சட்டத்தின் மூலமாக வந்து எப்படி வந்து ஒரு காதலன் காதலிக்குள்ளே வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி எப்படி வந்து அந்த குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி பண்ணுறாருன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு வில்லனை வச்சு தான் அந்த படம் நகருது. அந்த படத்தை இப்போ வந்து பிரசாந்த் கூட நடிக்கிறதா சொல்கிறாங்க, அதே மாதிரி ரீமேக் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி படங்கள் வரணும். அதுதான் இப்போ நான் சொல்கிறேன், இந்த சிறைப்படமே வந்து இன்றைக்கி எப்படி குடும்பமாக போய் பார்க்குறாங்க, எப்படி வந்து வெறும் முஸ்லீம்ன்ற ஒரு வசனம் வந்துச்சுன்றதுக்காக மட்டுமே பார்க்கல. படம் முழுக்க வந்து சம்பவம் தான். அதில் மூணார் ரமேஷ் பண்ணுறது மிகப்பெரிய சம்பவம், சில செகண்ட்ஸ் தான் காட்சிகள். அப்போது இங்கே வந்து மக்கள் நல்ல படத்தை கொடுத்தா ரசிக்கிறதுக்கு தயாராக. சரி சார். சார், அடுத்த டாப்பில் இருக்கிற ஒரு படம், அதாவது 100 கோடியிலேருந்து 300 கோடி வரை ஏர்ன் பண்ண வந்த படங்கள் வந்து குபேரா, விடாமுயற்சி, டிராகன், குட் பேட் அக்லி. இந்த தெலுங்கு படம் வந்து இந்த மகாவதர் நரசிம்மா. இது வந்து அடுத்த கட்டத்தில் நான் தெலுங்கு படம் நான் வந்து பார்க்குறதில்ல சார். குறிப்பாக அது பாலையா நடிச்ச படமா சார்? அது இல்லை, நான் பாலையா நடிச்ச படம் நான் பார்க்குறதில்ல சார். அவர் படத்தை வெறும் நான் அந்த ரீல்ஸில் பார்த்துறது. ஓகே ஓகே, ரீல்ஸே நான் படமாக பார்த்துறது. நான் அவர் படம் வந்து தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு மனோதிரம் இல்லை. எனக்கு தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு நான் ரீல்ஸ்லேயே பார்த்துட்றேன். பெரும்பாலும் ரீல்ஸ்லேயே வரும். அது ரீல்ஸு நல்லாயிருக்கும். நான் படத்தை போய் பார்க்கறத விட ரீல்ஸில் நம்ம ஆளுங்க வந்து மீம்ஸோடு ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நான் பார்ப்பேன். அதுதான் அப்படி தான் நான் பார்க்குறது. அதனால் அதை வந்து பேசுகிறப்ப அந்த படம் நான் பார்க்கவும் இல்லை. அதுக்காக நான் அந்த படத்தை மோசமாக டெக்னீஷியன்லாம் வேலை செஞ்சுருப்பாங்க, உழைப்பெலாம் இருக்குன்னு அதெல்லாம் நான் இல்லை. ஆனால் அந்த படம் வந்து பாலையா படத்தை போய் தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு எனக்கு மனோதிடம் இல்லை. அந்த அளவுக்கு நான் மன வலிமையானவன் கிடையாது. நீங்கள் சொல்ல மற்ற படங்கள் இருக்குல்ல, குட் பேட் அக்லி, விடாமுயற்சி. எனக்கு குட் பேட் அக்லி கூட நீங்கள் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் நிச்சயமாக சொல்லுவேன், குட் பேட் அக்லியை விட விடாமுயற்சி படம் நல்ல படம். அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் சென்டிமெண்ட் காட்சியோடு வச்சு இங்கே எங்கன்னா லோக்கலே எடுத்துடலாம். எங்கே அது போய் அங்கே போயிட்டு அஜர்பைஜானில் போய் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே ஏன் லோக்கலில் இருந்து கேரளா இந்த சைடில் எங்கேயாவது ஒரு இடத்துல கூட போயிட்டு அதை எடுத்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சென்டிமெண்ட் காட்சி வச்சு எடுத்துருந்தா இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும். அதில் வந்து கொஞ்சம் ஒரு முரண்பட்ட ஒரு கருத்து இருக்குது. கணவன் மனைவி விவாகரத்து பண்ணணும்னு முடிவெடுத்து இன்னொருத்தரோட பயணிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் திரிஷா நடிப்பாங்க. அந்த கேரக்டர் நல்லா நடிச்சிருப்பாங்க. அதாவது கணவனை விட்டுட்டு இன்னொருத்தரோட வந்து பிரிஞ்சு போய் இன்னொருத்தர் விவாகரத்து பண்ணிவிட்டு வேறு ஒருத்தரோட வந்து கம்பெனின் ஆகிறதுக்காக அவங்க அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். ஆனால் அப்படிப்பட்ட மனைவி வந்து இவர் உழுந்தடிச்சு காப்பாற்றுவார் அஜித்னு வச்சுங்களேன். அஜித் நல்லா நடிச்சிருப்பார், சரிங்களா. அவர் இந்த பக்கம் திரிஷா இடத்துல வந்து ஷாலினி நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் நல்லா நடிச்சிட்டார். ஆனால் திரிஷா வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒட்டாமல் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும். ஆனால் படங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு லாபம் ஈட்டுச்சு இல்லைன்றது நம்ம இந்த லாப கணக்கில் நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு 3 பேர் இருக்கிறானுங்க. இது இந்த திரை விமர்சனம் பண்ணுறவங்க எத்தனை கோடி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கலால் இருக்க படத்தை எண்ணி பார்க்குற வேலை நமக்கு இல்லைன்னு வச்சுக்கிறேன். ஆனால் வந்து படம் வந்து விடாமுயற்சியாக குட் பேட் அக்லின்னு கேட்டால் கருத்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். இந்த ஆண்டு இப்போ உச்சத்தில் இருக்க இன்னும் யாரும் அந்த இடத்த பிடிக்க வேண்டாத இடம் கூலி. 700 கோடி, நியர்லி 675 கோடி கலெக்ஷன் ஆகிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அது ரஜினிகாந்த்ன்ற அந்த பிராண்ட் இருக்குல்ல சார், அந்த பிராண்டுக்கிட்ட யாரும் நெருங்கவே முடியாது சார். இன்றைக்கி நான் ஓப்பனாக சொல்கிறேன், சில பேர் சொல்கிறாங்க அவர் இப்போ கடைசி படத்தை நடிக்க போகிறாரு, அது ஓடிட்டுருக்காரு சொன்னேன். அவர் இன்னும் எதுவும் சொல்லவே இல்லைன்னு வச்சுங்களேன். அது இவங்களா சொல்கிறாங்க, கமல் கொண்டாடி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரஜினிகாந்த்ன்றது ஒரு நாளில் உருவான விஷயம் கிடையாது சார். மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உழைப்பு அதுக்கு பின்னாடி இருக்குது. சாதாரணமாக மக்கள் வந்து அதை ஒரு தடவை அவர் சொன்னார், ரஜினி சொன்னார், இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்கினது ரொம்ப எளிதாக நான் வாங்கிட்டேன், அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நான் போராடுறேன்னாரு. ரொம்ப பெயினாக இருக்குது, அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நான் போராடுறேன், எந்த நேரத்தில் எவன் வந்து பிடிக்க வரும். அது ஒரு உதாரணம் சொன்னார். எப்படி சொன்னார்னா, இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் ரஜினி சொன்னார். என்னென்னா, எனக்கு சினிமாவே இல்லை, வெளியில் கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த சொந்தக்காரங்கள்லாம் வீட்டுக்குள்ளே சேர்த்துட்டோன்னா
நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் மேலேயே நம்ம கவனமாக இருக்குது. போகிறப்ப இவன் எதையாவது எடுத்துகிட்டு போயிடுவாரோன்ற அந்த ஃபீலிங்லேயே இருக்கிறதா இருக்குன்னு சொன்னார் ஒரு தடவை. ஒரு மேடையிலேயே ஏதோ ஒரு பத்திரிகை கொடுத்தாலும் சொன்னார். இப்போ இல்லை, அது ஒரு 20 வருஷம் முன்னாடி சொன்னார். இந்த சொந்தக்காரங்களாம் வீட்டில் சேர்த்துட்டுனா இவன் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் மேலேயே நம்ம கவனமாக இருக்குது. ஏன்னா இவன் போகிறப்ப எதை எடுத்துகிட்டு போயிடுவானோ தூக்கிட்டு போயிடுவானோன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னார். என்ன கேட்டால் எப்படின்னா, இவருடைய வந்து அந்த பட்டம் இருக்குல்ல, சூப்பர் ஸ்டார் பட்டத்தை எவனா தூக்கின்னு ஓடிடுவான் அப்படின்னு அந்த ஒரு பதட்டத்திலே இருக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னார். அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு ஒரு தொழில் பக்தி, அந்த பிராண்டை தக்க வைக்கிறதுக்கு நான் போராடுறேன்னு சொல்கிறாருன்னா அப்போ பார்த்துங்க அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். கண்டிப்பாக. அதனால் எனக்கு தெரிஞ்சிருக்கு சார், சினிமாவில் வந்து இன்றைக்கி வந்து யாரும் சொல்ல முடியாது சினிமாவை நான் தான் வாழ வச்சேன்னு சொல்கிறேன். சினிமாவில் வந்து வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க, நல்லா வாழ்ந்து நேசித்தவங்க அதை விட்டு வெளியே போகிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. சில பேர் இப்போ சில பேர் சொல்கிறாங்களா, இப்போ நான் சினிமா விட்டு போகிறேன், இந்த பேர் சொன்னான் பாருங்க, இவனுங்க யார் விஜய், நான் சினிமா விட்டு போகிறேன், இவன் அஜித் அவனும் தான், இவனு தற்குறி ஒன்று தருதலை, இவனுக்கு நம்ம சினிமாவே இவனை நம்பி இருக்கிற மாதிரி கேட்டால் நான் சினிமா விட்டு போகிறேன், நான் சினிமா விட்டு போகிறேன், நீ சினிமா டேய் போங்கடா, ஏன்னா சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் கிளம்புங்கடா, இவனை நம்பி தான் அவன் கேட்டான். ஹரிதாஸ் படத்தில் நடித்த வந்து தியாகராஜ பாகவதர் இல்லை, இப்போது சினிமாவை அழிஞ்சு போச்சு. நான் கேட்குறேன், அழிஞ்சு போச்சு. நீங்கள் போன தாத்தா, உங்களோட தாத்தாலாம் வந்துட்டு இருக்கிறான் பின்னாடி, இது அது டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஆக்டராக இருக்கட்டும், உங்களோட கில்லாடிங்கெல்லாம் வந்து நிற்கிறானுங்க பசங்க இல்லையா சார்? உண்மை தானே? இன்னும் இவங்களுக்கு நான் சினிமா விட்டு போகிறேன். இதுவரை இன்னொருத்தருக்கு அந்த மென்டல் ஒருத்தர் இருக்காங்க, அரை மென்டல், அந்த மிஸ்கின், அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நான் சினிமா விட்டு விலகலான் இருக்கிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பேசினுக்கிறோம் பார்த்தீங்களா? 2025 வெற்றி பெற்ற படங்களை பற்றி பேசும்போது சினிமா விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னவங்களை பற்றி பேசினுக்கிறோம். இப்போ நம்ம இப்போ நான் என்ன கேட்குறேன், இவன் சொல்லி ஆயிடுச்சு சார், ஒரு வருஷம் எவனும் போவே இல்லை. இவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா விட்டக்குறை தொட்டக்கரையாக தான் பேசியிருந்தான் மலேசியாவில். யார் இதில் ஒரே ஆள் மட்டும் சொல்லவே இல்லை. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 172 படங்களில் 75 வயசில் அடிக்கிறான்ல சார். கண்டிப்பாக. என்ன சார், ஒரு 75 வயசுன்றது வந்து சாதாரணமாக சார்? நீங்கள் சொல்லுங்கள். கடைசி படம் சொன்னால் ஒரு 7 படம் வந்துருச்சு. அதுதான் சார். சார் இன்றைக்கி ஊன்னு சொன்னால் 5 படம் புக் ஆகிடும் சார் ரஜினிக்கு. இன்றைக்கி அவர் வயசு அவர் சொல்லலாம், எது பா போதும்பா நான் ரிட்டையர் ஆகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இவனுக்கு என்னமோ வந்து பார்த்தோம், அவன் ஒரு 10 படம் எடுத்தான், அந்த 10 படத்தில் ஒரு 5 படம் ஃப்ளாப், 5 படம் கூட இல்லை, ஒரு 8 படம் ஃப்ளாப், 2 படம் தான் ஹிட் ஆயிருக்கேன். யார் மிஸ்கின் அவன், நான் இந்த சினிமாவை விட்டு இப்படி தான் அந்த கண்ணாடி போட்டுன்னு இது இந்த இப்படி நான் வந்து சினிமா விட்டு போகலான் இருக்கிறேன். போடான்றேன், நீ போனால் வந்து பார்த்தா அவனுக்கு தாத்தாலாம் இருக்கிறான், அவனோட அவனுக்கு இடமாவது கிடைக்கும். நீ எதுக்கு இடத்த அடிச்சிட்ருக்கீங்க? ஒரு 2 நல்ல படம் எடுத்துட்டாங்கன்னா உடனே வந்து மண்டகரம் வந்துடுது. இன்னொன்று சினிமாவே இவனை நம்பி சினிமா போய் கதறி மிஸ்கின் நீங்கள் போயிடாதீங்க, மிஸ்கின் ப்ளீஸ் மிஸ்கின் நீங்கள் போயிடாதீங்க சார். இந்த ஆண்டு பல படங்கள் வந்துருக்கு. இல்லை இவனுக்கு பைத்தியம் இல்லை, இது ரொம்ப கண்டிக்க தகுந்தது. சினிமா விட்டு போகிறன்றது இன்னும் பெருசாக ரிட்டையர் ஆகத்தான் பெருசாக பேசிட்டு இருக்கிறானுங்க. ரஜினி சொல்ல முடியுமா சார் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்களை? ஒரு தடவை ஒரு காட்சி, 2 பேர் சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். கமலும் இவரும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசப்படுத்துகிறார். பாலச்சந்தர் சேரை பூசிட்டு வரா மாதிரி ஒரு காட்சியாக சார், சேரு பூசிட்டு வர மாதிரி. கமல்கிட்டையும் வந்து ரஜினிகிட்டையும் சொல்கிறான், சேரை பூசிட்டு வரா மாதிரி ஒரு கேரக்டர். கமல் போயிட்டு அந்த சாக்லேட் க்ரீம் தெரியும்ல உங்களுக்கு, இந்த ப்ரௌன் சாக்லேட் க்ரீம் தான் வந்து சேத்துக்காக பூசணும், அதை பூசிக்கிட்டு வந்து நின்னாராம். கமலுக்கு முன்னாடி ரஜினி வந்து நிற்கிறாராம். அங்கே போய் கீழே இந்த எங்கேயோ இந்த சேத்தை போய் பூசின்னு வந்து நிற்கிறாராம் சார். எப்படி சொல்லுவீங்க? சாதாரண விஷயமா சார்? கண்டிப்பாக. ரஜினிக்கு கமலுக்கு வித்தியாசம் இதுதான். கமல் போய் என்ன செய்கிறார், வந்து மேக்கப் மேட்டை போய் கரெக்டாக வந்து இந்த சாக்லேட் க்ரீமெல்லாம் பூசி வந்து சேத்தை பூசி வந்து நிற்கிற மாதிரி. ரஜினி போய் பக்கத்தில் எங்கே ஒரு காவலை போய் நேராக போய் அந்த சேத்தை அள்ளி பூசி வந்து நிற்கிறாராம் சார். சொல்கிறான் அந்த மாதிரி சாதாரண ஒரு நாளில் கிடச்சி கிடையாது சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம். அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால் அவரே சொல்லலை, படத்தை நான் சினிமா விட்டு போகிறேன்னு சொல்லவே இல்லை. நேற்று வந்தவங்கலாம் சொல்லியிருக்காங்க, அது ஒரு பெரிய விழா மலேசியாவில், இவன் எங்கே மேடை கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவன் கூட அப்படி தான், யார் அஜித் அப்படி தான், நான் சினிமா விட்டு இப்போ ஸ்ப்ரெட் பண்ணணும், அவர் சினிமா விட்டு போகிறாரு. ஆனால் தான் 2 வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறாரு, 3 வருஷம் நடிக்கிறாரு. போகிறதுனா போங்கடா, சினிமா உங்களை நம்பி இல்லை. இந்த பாருங்க, ஒரே ஒரு செகண்டில் அடிச்சு நின்னா பாருங்க, யார்? 3 ரமேஷ். இன்னைக்கு உலகமே பேசுது, செகண்ட் காட்சி தான் சார், உலகமே பேசுது. அந்த ஒரு பார்வைக்கு அந்த அப்துல் ரகுப்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி அப்துல் ரகுப்னு ஒருத்தர் இருந்தால் தெரியுமா அவங்களுக்குன்னு சொல்லி
அந்த அந்த பார்க்குற அந்த பார்வைக்கு கிளாப்ஸு தேட்டரில் எப்படி எப்பட்றா இன்னும் இவனுக்கு பெரிய பிரம்மாண்ட நடிகர்களா இவனுக்கு போயிடறான்மா சினிமா விட்டு உடனே எல்லாம் சினிமா போய் வந்து அஜித் நீங்கள் போயிடாதீங்க, விஜய் நீங்கள் போயிடாதீங்க, மிஷ்கின் நீங்கள் போயிடாதீங்கம்மா. போனா போங்க. தமிழ் சினிமா நம்பி வந்தவங்களை யாரையும் ஏமாத்தணும் சார். இவங்க வேணால் அந்த செட்பேக் அந்த பின்னடைவு ஏற்பட்ட உடனே இவங்க போயிட்டுருக்கலாம், ரிட்டர்ன் போயிருக்கலாம். ஆனால் நம்பி வந்தவங்கள கைவிட்டது கிடையாது. அதுக்கு தான் மூணார் ரமேஷ் வந்து ஒரு உதாரணம். இன்றைக்கி எப்படி நீதித்துறை சார்ந்தவங்களும் காவல்துறை சார்ந்தவங்களும் வந்து எல்லா துறை சார்ந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை போய் கொண்டாடுறாங்க. நான் கேட்குறேன், ஒருபோதும் நீங்கள் வேணால் வந்து இங்கே பிரம்மாண்ட இயக்குனர்ன்ற அந்த மண்டகர்வம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. நான் ஓப்பனாக சொல்ல சில பேருக்கு இருக்குது. நம்ம வந்து பிரம்மாண்ட இயக்குனர் நம்போம், அது வரக்கூடாதுன்னு நான். அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா வந்து நம்ம சினிமாவுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ண வந்தால் நீங்கள் நினச்சிக்கிறோட பரவாயில்ல, அப்போ கரெக்டாக இருக்கும். நாம் தான் சினிமாவே படைக்கிறவங்க, நாம் தான் வந்து அப்படி ஒரு எண்ணம் வந்ததுனால தான் காலியாகுது நிறைய பேர். தமிழ் சினிமா திரையுலகம் வந்து பல டைரக்டரில் கதையாசிரியர்களை இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்கு. நிறைய படங்களுக்கு நீங்கள் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க, நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க. இந்த ஆண்டு 2025 ஆண்டு நீங்கள் எந்த படம் நீங்கள் முடிக்கிறது முன்னாடி சொல்லிடுறேன் சார், எந்த படம் பெஸ்ட்? சிறை தான் வந்து பெஸ்ட் ஃபில்மு. பெஸ்ட் ஆக்டர் வந்து மூணார் ரமேஷ். நன்றி சார். நன்றி சார்.